ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ரெசிப்பியில் பார்க்க போகிறது இலங்கையில் பாரம்பரிய சுவையான பால் புட்டு. அது வழக்கமாக செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக புதிய முறையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக அந்த பால் புட்டு செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். இன்றைய அவசர உலகில் கட்டி இல்லாமல் பஞ்சு போன்ற மென்மையாக செய்யக்கூடிய இந்த புட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த புட்டு எப்படி சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி நல்லா மென்மையாக சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் இருக்குது. நான் சொல்கிற இந்த முறையில் புட்டு செய்வதற்கு மாவை அவித்த பிறகு தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை. மாவை பிசையும் போதே தேங்காய் பால் சேர்ப்பதால் புட்டு உள்ள நல்லா ஊறி பஞ்சு போல் அலாதியான சுவையுடன் இருக்கும். வாங்க இந்த புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அரிசி மாவு 1.5 கப், அவித்த கோதுமை மாவு 1/2 கப். இங்கே குரக்கன் மாவு எடுத்துருக்கிறேன், அது 1/4 கப். இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் திருவி தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பால் 1/4 கப் இருக்குது. நல்லா 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்த இந்த தேங்காய் பால் பாருங்கள் இவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு சொல்லி. இங்கே கொடுத்துள்ள அளவுகள் படி நான் 3 புட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த 3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ இங்கே எல்லா மாவையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இங்கே நான் உளுந்து மாவு சேர்க்கலை, குரக்கான் மாவு தான் சேர்த்துருக்கேன். குரக்கான் மாவும் உளுந்து மாவு மாதிரியே நல்ல சத்தான ஒரு மாவு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வர விடுமுறையில் நீங்கள் இந்த வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை மிதமான சூட்டில் சூடாக்கிக்கிறணும். அப்போ அந்த தேங்காய் பாலில் வாசனை அழகாக வெளியே வரும். சூடாக்குற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட நான் புட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பாலை மிதமான சூட்டோடு தான் மிக்ஸ் பண்ணணும். பால் திரண்டுச்சுன்னா திரிந்து போயிடும். அப்போ அந்த சுவை, தேங்காய் பால் சுவையும் வாசமும் போயிடும். அதனால் தேங்காய் பாலை மிதமான சூட்டில், அதாவது ஒரு விரலை விட்டு பார்த்தா அந்த விரல் லைட்டாக சூடாகிற மாதிரி இருக்கணும். அந்த பதம் இருந்தால் போதும். இதை கரண்டியால் இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் திரளாது. இப்போ பால் சூடு வந்துருச்சு. நாங்கள் அதை புட்டுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவை நான் இங்கே சட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை கையால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் கலந்து விடுவோம் கையால். இப்போ மிதமான சூட்டில் இருக்க தேங்காய் பாலை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும். அதாவது இந்த பால் லேசான சூடு இருந்தால் போதும், கொதிக்க வைக்க தேவையில்லை. அதுதான் முக்கியமான விடயம். இங்கே பாலை நீங்கள் கொதிக்க விட்டுறக்கூடாது. லேசான சூடு இருந்தாலே போதும். இப்போ நான் கொஞ்சம் பால் போட்டு இந்த மாதிரி ஒரு அகப்ப கம்பில் இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற நேரம் மாவு சரியாக மிக்ஸ் ஆகும். ஒரேடியாக சேர்த்துட்டோம்னா மாவு கட்டியாகிரும்.
அதுக்கு பிறகு கிளறதுக்கு கஷ்டமாயிரும், அதிக நேரம் எடுக்கும் கட்டியெல்லாம் உடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பாலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுற நேரம் நல்லா அழகாக பூ மாதிரி புட்டு மாவு ரெடி ஆகும். பாலை அதிகமாக கொதிக்க வச்சு புட்டு மாவோடு சேர்த்தோம்னு சொன்னால் புட்டு மாவு வந்து கட்டி ஆகிரும். அதுக்கு பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற நேரம் புட்டு வந்து கொத்துறதுக்கு தேவையில்லை, கொத்துற நேரம் அதிக நேரம் எடுக்கும். அப்போ புட்டு செய்கிறதுக்கும் சரியான ஒரு சோம்பலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், குயிக்காக புட்டு செஞ்சிடலாம். கையால் நாங்கள் அழகாக உதிரி உதிராக வர மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எனக்கு இந்த எடுத்து வச்ச தேங்காய் பால் வந்து போதுமாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைப்படலை. அதாவது ஒரு 1.25 கப்பு தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், நான் வந்து கையால் தான் இது அவ்வளோ மாவையும் அழகாக மிருதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். கட்டி வரவே இல்லை பாருங்கள். பதமும் நல்லா வந்துருச்சு. நீங்கள் உங்களோட புட்டு வந்து கொஞ்சம் வறண்ட தன்மையிலேயோ காஞ்ச தன்மையில் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறலாம். இந்த புட்டு மாவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் புட்டு சுடுற நேரம் எடுத்து சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ புட்டு பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிருதுவாக வந்திருக்குது. நல்லா பாலெல்லாம் சேர்த்தனால நல்லா ஈரப்பதமாகவும் இருக்குது. இப்போ புட்டு செய்கிறதுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த புட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ நேரமே எடுக்கலை, கொஞ்சம் நேரம் தான் எடுத்துச்சு. அதுவும் மிச்சம் கஷ்டப்படவும் தேவையில்லை, கொத்தெல்லாம் தேவைப்படலை, இலகுவாக செஞ்சாச்சு. ஸோ குறைஞ்ச நேரத்தில் இந்த புட்டு செஞ்சு எடுத்துடணும். எனக்கும் நேரம் இல்லாதனால வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, மகனை கிளாஸ் கூட்டிகிட்டு போகிற வேலை இருக்குது. அதனால் சுருக்க செஞ்சு வச்சுட்டு மகனை கிளாஸில் விட்டுட்டு திரும்ப வந்து புட்டு அவிக்கணும். இப்போ எல்லாம் பாலையும் நான் விட்டுட்டேன். பால் வந்து இளம் சூடாக இருக்கிறனால புட்டு மாவு நல்லா பதமாக வந்துருச்சு. இதுக்கு பச்சை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, மாவு வந்து கட்டி கட்டி ஆகிரும். இப்போ இந்த புட்டு மாவை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வைப்போம். அப்போது புட்டு மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா செட்டாகி இருக்கும். ஒவ்வொரு வகையான புட்டு செய்கிற நேரம் இந்த மாதிரி குரக்கான் மாவையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லா. நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த புட்டு ரொம்பவே நல்லா. இப்போ நாங்கள் புட்டு மாவை மூடி வைப்போம் ஒரு 10 நிமிஷம். இப்போ அதுக்கடியில் புட்டுக்குள்ளே போட்டு அவிக்கிறதுக்கு தேவையான தேங்காவை திருவிக்கணும். நல்ல ஒரு முத்திர தேங்காய் ஒன்று கிடச்சிச்சு, கடையில் வாங்கினது தான். நல்ல பெரிய காய் ஒன்று.
நான் தேங்காயை திருவி எடுத்துட்டேன். எனக்கு ஒரு 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 கப் மாதிரி தேங்காய் போதுமாக இருந்துச்சு. இப்போ மாவை நாங்கள் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பூ மாதிரி இருக்குது. கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த இலகுவான புட்டை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் புட்டு செய்கிறதுக்கு. நான் புட்டு சுடும் பொழுது புட்டுக்குள்ளே வந்து எப்போதும் தண்ணி கொதிக்கிற நேரம் அதையும் வச்சு சூடாக்குவேன். இந்த முறையில் செய்கிற நேரம் புட்டு வந்து உடனே ஆவி வந்துடும், அதாவது புட்டு சுருக்க வெந்துடும். இப்போ புட்டுக்குள்ளே நான் மாவு போட போகிறேன். முதல்ல வந்து தேங்காய் பூ போடணும், அதுக்கு பிறகு மாவு போட்டுக்கிறணும். இப்போ 2 கரண்டியோ 3 கரண்டியோ மாவு போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நடுவில் திரும்ப துருவின தேங்காய் போட்டுக்கிறணும். அதே பிறகு திரும்ப மாவை போடணும். அதே எத்தனை கரண்டி போட்டிங்க, 3 கரண்டியாக 2 கரண்டியாக போட்டுட்டு கடைசியாக மேலே வந்து திரும்ப தேங்காவை போட்டுக்கிறணும். அப்போ உங்களுக்கு வந்து பிரித்து எடுத்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்க இந்த பால் புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் இதை புட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த புட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சுருக்க ஆவி வந்துருச்சுன்னு சொல்லி. நாங்கள் இந்த மெத்தடில் செய்கிறனால புட்டு வந்து உடனே வெந்துருச்சு. பாருங்கள் புட்டு வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வருது. குரக்கான் மாவு நான் இங்கே சிகப்பரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் புட்டு வந்து நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த புட்டு நான் சாப்பிட்டு பார்த்ததில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த புட்டோட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு சிக்கன் கறியோ இல்லாட்டி ஃபிஷ் கறியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.